நாங்கள் அதிமுக கூட என்டிஏ கூட கூட்டணி வச்சு திமுகவை இல்லாமல் ஆக்கிட்டோம், திமுகன்ற தீய சக்தியை ஒழிச்சிட்டோம். பாஜகவை பற்றி எங்கேயுமே ஒரு பெருசாக ஒன்றும் எதுவும் பேசுனதில்லை. மோடினா அப்படியே சைலண்ட்டாக இருவாப்பில். இப்போ அதே மாதிரி எதுவும் பெருசாக அவங்களுடைய தவறுகளை எதையும் எங்கேயுமே பெருசாக சுட்டி காட்டுறதில்லை. பேருக்கு எதையாவது அங்கங்கே அடிக்கணுமேன்றதுனால ஏதாவது சொல்லி அடிச்சுட்டு அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தாப்புல. இன்றைக்கும் அதிமுகவை பற்றி அதிமுகவோட ஜெயலலிதாவினுடைய இது ஆட்சியை பற்றி பெருசாக பேசுகிறாரு. எம்ஜிஆர் அவர்களை கொள்கை தலைவராக வச்சுருக்காரு, அதெல்லாம் வச்சுருக்காரு. அதனால் அதிமுக கூட போய் பேசினாலும் அவர் யாரும் கேட்க மாட்டோம். அதனால் போய் சேரணும்னா சேரட்டும், அவருக்கு நல்லது தான். நல்ல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும். அதாவது என்னென்னா, இவங்க போய் அதிமுகவுக்கு வேலை பார்ப்பாங்கன்றது அதிமுகவுக்கு தேவை கிடையாது. ஆனால் அதிமுக இவங்க நிற்கிற தொகுதிக்கு வேலை பார்க்க தெரியுமா? வேலை பார்க்கும்போது இந்த பசங்களுக்கு அரசியல்னால் என்னென்னு அப்போ தெரியும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது நடந்துருச்சுன்னு வைங்களேன், வாய்ப்புகள் கம்மி நடந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு அதிமுககாரன் உட்காந்துருப்பான் பூத்தில், பக்கத்தில் ஒரு தாவேகாரன் உட்காந்துருப்பான். ஏய் தம்பி இதை ஃபில் பண்ணு, இந்த இதில் போடு, இதில் கையெழுத்து போடு, இது பண்ணு, அங்கே போய் பாரு, அவனை போய் பாரு என்னென்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க 10 எலெக்ஷன் பார்த்தவன். நீ இப்போ ஒரு எலெக்ஷன் பார்க்க உட்காந்துருக்க, புதுசாக உட்காந்துருப்ப. அப்போ உனக்கு எவ்வளோ பெரிய மைலேஜ் கிடைக்கும் பாரு. நீ என்ன பெரிய லேர்னிங். நீ இன்னும் 10-20 வருஷம் ஆகி உனக்கு தெரிய வேண்டிய விஷயத்த வந்து எலெக்ஷனே உனக்கு அதிமுக சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான். கூட இன்னும் அமமுககாரன் இருக்கான், கூட பாஜக இருக்கான், அவன் தேசிய அரசியல் உனக்கு சொல்லிக் கொடுப்பான். எவ்வளோ பெரிய இது கிடைக்குது. ரெண்டாவது அவன்லாம் பொலிட்டிக்கல் சிண்டிகேட் சார். அவன் 50 வருஷமாக அரசியல் பண்ணவன் சார். அவன் உங்களுக்கு வேலை பார்க்க போகிறான். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ், ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் விஜய் வந்தால் விஜய் எங்கெங்கெல்லாம் ஏறி டயர் மேலே ஏறி இழுந்து விஜயை பார்க்கணும்னு நிலையிற கூட்டணி. ஆனால் உனக்கு ஒரு ப்ராப்பர் அரசியல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு களமாக அது மாறும். அது உனக்கு நல்லது. விஜயால் இன்னும் 100 வருஷம் கட்சி நடத்த முடியும். அப்படியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை போடலாம் இந்தியா கூட கூட்டணி போட்டால்.